சிரியாவில் பிரச்சனை ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கிறதுக்கான வழியை ஜெலன்ஸ்கியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் டிப்ளமேட்டிக்கல் ரீசன்ஸ் இல்லை டிப்ளமசியை மட்டுமே வச்சு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் லட்டில் வச்சுன்னு நினச்சியாதா நட்டில் வச்சுன்னு சொல்கிற மாதிரி டிப்ளமசி மூலயமா பண்ண முடியும் தானே சொன்னேன். நாட்டோ மெம்பர்ஷிப் வேணான்னு தானே சொன்னேன். ஆனால் இன்டைரக்டாக நாட்டோவோட வீரர்களையும் இல்லைனா ஃபாரின் சோல்ஜர்ஸை கொண்டு வந்து என்னோட நாட்டில் நிறுத்துறதுக்கு நான் நோ சொல்லவே இல்லையே. அந்த ஒரு கண்டிஷனை தானே வச்சு இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை என்னால் கொண்டு வர முடியும்னு இவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கான்னு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் சிரியாவுக்குள்ள பல ட்ராமாஸ், அசாதோட ரெஜிமே விழுந்த ஒரு சில நாட்கள்லேயே ட்ராமாஸ் வரும்ன்றது தெரியும். ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் வீரியமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 250 டார்கெட்ஸை ஒரு நாளில் அடிச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமான கப்பற்படை தளங்கள் எல்லாமே கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா குர்து இன போராளிகளுக்கும் இன்னொரு பக்கம் துருக்கியால் பேக் பண்ணப்பட்டிருக்க அந்த குரூப்ஸுக்கு நடுவில் கிளாஷ்ன்றது ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்றதும் தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பக்ஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இஸ்ரேலை பற்றின அந்த செய்திகளை நம்ம முதல்ல பார்த்து முடிச்சிடும். இஸ்ரேல் கிட்ட இருந்து இன்னைக்கு நான் 2 முக்கியமான செய்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா ஊழல், லஞ்சம். இந்த புகார்கள் எல்லாம் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேலே ரொம்ப நாளாக ஒரு கேஸ் ஆனது இழுபறியில் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முதல் முறையாக இவர் அப்பியர் ஆகியிருக்காரு. இது ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கப்படுதுன்னா, பவரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் மேலே, இஸ்ரேலோட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் மேலே ஊழல் குற்றச்சாட்டானது முதல் முறை விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக சொல்லியிருக்காங்க. இதில் தீர்ப்பு வர்றதுக்கு இன்னும் ரொம்ப வருஷங்கள் ஆகும். 2025 அதோட ஃபர்ஸ்ட் செட்டுன்றது வரும்னு சொல்லிட்டோம். 2030க்குள்ளே இதோட கம்ப்ளீட்டாக இதோட முழுமையான தீர்ப்பு வந்து இது அடுத்தது என்ன பண்ணலான்ற மாதிரி அந்த செய்திகள் வந்தாலும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் மேலே இந்த விசாரணைகள் நடக்கிறதே இதுதான் முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரோட பர்சனல் நோட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேலே நிறைய பேருக்கு இந்த இடத்துல பிரச்சனைகளானது இருக்குது. என்னோட பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே இப்படிப்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஆஃபீஸ்க்கு போனாலும் இல்லை நான் எங்கே இருந்தாலும் ஆஸ் இண்டிவிஜுவலாக ஒரு தனி மனிதனாக என்னோட வேலைகளை நானே தான் பார்த்துக்கிறேன். நான் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸில் இருந்தாலும் சரி எனக்கான உணவுகள் முதற்கொண்டு நானே தான் பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி மூவிஸில் காட்டுற மாதிரி எனக்குன்னு தனியாக சர்வன்ஸை வச்சோ இல்லை அவங்க கம்ப்ளீட்டாக என்னை அந்த ஒரு பபுள்குள்ளே வச்சோலாம் ட்ரீட் பண்ணலை. நானும் ஒரு இஸ்ரேலோட சிட்டிசன்ஸ் தான். இது என் மேலே வைக்கப்பட்டிருக்க ஃபேக் அலிகேஷன்ஸ். இதை என்னால் ஓவர் கம் பண்ண முடியும்னு அவரோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு சின்ன துணுக்கு செய்தி மாதிரி தான். அதே இஸ்ரேலோட இன்னொரு நடவடிக்கையை பார்த்தோன்னா, அந்த ஹெர்மன் மவுண்டனோட மற்ற பகுதிகள்லாம் அவங்க பிடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ், எந்த ஒரு இடத்துலையுமே பிரச்சனை இல்லாமல் இஸ்ரேலோட பார்டர்லேருந்து கோல்டன் ஹைட்ஸை தாண்டி சிரியாவுக்குள்ளே ஒரு நபர் நடந்து போனால் இல்லை அவருக்குன்னு ஒரு ஃப்ரீ வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த பார்டரை தாண்டி உள்ளே போனால் எந்த அளவுக்கு ரொம்பவும் ஃப்ரீயாக போக முடியுமோ அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டில் சிரியன் ஃபோர்ஸஸோட கண்ட்ரோலில் இருந்த இடங்களில் இப்போ இஸ்ரேல் போக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் திடீர்னு பார்த்தோன்னா தலைநகரத்தை நோக்கி இஸ்ரேல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. டமாஸ்கஸ்ன்றது கூடிய சீக்கிரத்தில் இஸ்ரேலோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி சில செய்திகள் வந்துச்சு. ஆனால் அது அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். இன்கேஸ் அது ஒரு ஃபேக் நியூஸாக மாதிரி கூட இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதை பற்றி இஸ்ரேல் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செய்திகள் வரதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ப்ரொபகண்டா மட்டும்தான். எங்களுக்கு எதிராக மற்ற நாடுகளால் செய்யப்படக்கூடிய ஒரு ப்ரொபகண்டா. நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. எங்களோட பார்டரில் இருக்கக்கூடிய அந்த அவுட் போஸ்ட்டு தான் எங்களோட சேஃப்டிக்காக நாங்கள் இப்போ எங்களோட கைடன்ஸுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்ல, எங்களோட கைடன்ஸுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஃபர்தராக நாங்கள் என்ன பண்ணலான்றதை அடுத்த முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் சிரியாவை ஒரு வழியாக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு கரெக்டாக கன்வே ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பாலஸ்தீன்லேயும் சரி இல்லை லெபனானுக்குள்ளேயும் சரி என்னென்ன விதத்திலாம் இஸ்ரேல் அடித்தாங்களோ இப்போ அதை விட பல மடங்கு வீரியமாக சிரியாவுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லெபனான் அடித்தது ஹெஸ்புல்லாவோட ஆர்ம்ஸ் சப்ளையை கட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கிறது யாருக்கும் இந்த ஆயுதங்கள் கிடைக்கக்கூடாதுன்றதுக்கு. இப்போ ஹெஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குரூப்பாக இருந்தாலும் இல்லை அவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனி படைப்பிரிவுகள் இருந்தாலும் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ன்றது அவங்ககிட்ட மோஸ்ட்டாக கிடையாது. ஒரு அப்ரூவ்டு ஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு ராணுவம் எந்த மாதிரி ஒரு நாட்டோட அஃபிஷியல் ராணுவம் எந்த மாதிரி செயல்படுமோ அந்த மாதிரி அந்த அத்தாரைசேஷன் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் சிரியாவோட ராணுவம் கிட்ட இது எல்லாமே இருந்துச்சு. ஒரு நாட்டோட ராணுவம் அந்த இடத்துல வீழ்த்தப்பட்டு புதுசாக வரக்கூடிய நபர்கள் அந்த இடத்த பிடிக்கிறப்போ எல்லாமே இவங்களோட கைக்கு போயிடும். இப்படி போகிறப்ப என்ன ஆகுனா, இப்போ உள்ளே வந்திருக்க அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவானவங்க கிடையாது. எல்லாமே இஸ்ரேல் அப்போஸ் பண்ணுறவங்க.
ஆன்டி இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சைடில் இருக்கவங்க. ஸோ எதிரியோட கைகளுக்கு இந்த மாதிரி அதிநவீன ஆயுதங்கள் போயிருச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு என்னைக்கா இருந்தாலும் தலைவலி தான். ஹெஸ்புல்லா எவ்வளோ பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்தாங்களோ இவ்வளோ நாள் லெபனனில் வச்சு, அதை விட பல மடங்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸை இந்த ஆயுதங்கள் கையில் போயிருச்சுன்னா இவங்களால கொடுக்க முடியும். இந்த ஆயுதங்கள் ஹெஸ்புல்லாவோட கைகளுக்கு வரதுக்கான அந்த ஒரு சில சதவீத சான்சஸும் இருக்கு. ஸோ அந்த பகுதிகளை நோக்கி அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்ஸை இஸ்ரேல் ரொம்பவே தீவிரமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லடாக் ஏர்போர்ட்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பல போர்க்கப்பல்கள், பல ஆயுதங்கள் ஏந்தி நின்ற அந்த கப்பல்கள், இன்னும் கமர்ஷியல் கப்பல்கள் எதையுமே ஒன்று விடாமல் இஸ்ரேல் இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இஸ்ரேல் இப்படி ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கப்போ இந்த சிரியாவோட பாலிடிக்ஸை இப்படி தான். அது அசாதோட கவர்மெண்ட் இருந்தப்பவும் சரி, இல்லை அசாதோட கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, குர்து இன போராளிகள் அமெரிக்காவோட ஆதரவாளர்கள், இல்லை அமெரிக்கன் பேக்டு குரூப்ஸ். இந்த பக்கம் இந்த HTS, இந்த SNA, இவங்க எல்லாமே துருக்கியால் பேக் பண்ணக்கூடிய அந்த குரூப்ஸ். இதில் துருக்கியோட அந்த அவுட் போஸ்ட்டில் இந்த ஒரு இமேஜை மட்டும் பாருங்கள். இந்த இமேஜ் வந்து ரொம்பவே இப்போ வைரல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதில் அந்த ஒரு சைனை மட்டும் பாருங்களேன். இது என்னன்னு தெரியுதா? IS அவங்களோட ஒரு லோகோ. ஸோ சிரியாவுக்குள்ளே இவங்க இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறது அந்த இடத்துல மக்களுக்கு வெற்றி கிடைச்சதுக்காக சொல்லியிருந்தாலும், இந்த IS சம்மந்தப்பட்ட அந்த அமைப்புகள், அல்கொய்தா போன்ற இன்னும் சில அமைப்புகள் அந்த இடத்துல வேரூன்றி வளர்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய தொடக்க புள்ளியாக மாறி இருக்கு. அமெரிக்காவும் அதை பற்றி தான் இந்த இடத்துல வார்ன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் துருக்கிக்கு இந்த இடத்துல மேஜராக எந்த ஒரு ப்ரெஷரையும் கொடுக்கலனாலும் சிரியாவோட கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். இது அமெரிக்காவோட அஃபிஷியல் கவர்மெண்ட் லிங்க். இதில் வந்து எந்தெந்த நாடுகள், சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், லெபனன், ஜார்டன், ஈராக், துருக்கி, இந்த சிரிய போரால் எந்தெந்த நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எகிப்தையும் சேர்த்து ரெஃப்யூஜிஸ் எல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு அதிகமாக போயிருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்றத அவங்களோட இதில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த அஃபிஷியல் லிங்க்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒபாமா காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்க அந்த ஒரு ப்ராசஸ் தான். மேக்ஸிமம் பார்த்தோன்னா இதில் சிரியாவுக்கு ஹியூமனிடேரியன் எய்டில் மட்டும் வருஷத்துக்கு 300 மில்லியனுக்கும் அதிகமான US போகுது. துருக்கிக்கு ஒரு 50 மில்லியன், ஜார்டன், ஈராக் இந்த மாதிரி நாடுகளுக்கு 30, 50ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஷேரை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தோன்னா ஹியூமனிடேரியன் எய்டில் மட்டும் வருஷத்துக்கு 11 பில்லியன் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு லிங்க்கையும் நான் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட ஆர்கிவ்ஸ்லேருந்து எடுத்தது. இது அஃபிஷியலாக இந்த லிங்க் எல்லாம் வெளியில் எங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த லிங்காகவே நான் கீழே கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். யாருக்காச்சும் டைம் கிடைச்சதுன்னா உள்ளே போய் பாருங்கள். இதில் என்ன மாதிரி சில சம்பவங்கள் நடக்குதுன்றது கண்டிப்பாக புரியும். ஸோ இப்படி அமெரிக்காவோட வார்னிங்கிறது வந்துட்டு இருக்க அந்த டைமில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜலாவனி பற்றி நம்ம இதை பார்த்துருப்போம். இப்போ வந்திருக்கக்கூடிய சிரியாவோட புதிய ஒரு தலைவர், HTSோட தலைவர், அவரோட தலைக்கு 10 மில்லியன் அமெரிக்கா ரிவார்டு வச்சுருக்காங்க. அப்படி ரிவார்டு வச்ச நபரையே இப்போ ரெகக்னைஸ் பண்ணுறோம், இவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம், ஆட்சி மாற்றம்ன்றது இந்த இடத்துல வரவேற்கத்தக்கதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இவராவது பரவாயில்லைங்க அமெரிக்கா. இன்னொரு பக்கம் நம்ம UKலாம் பார்த்தோன்னா சிரியன் கவர்மெண்ட் விழுந்துருச்சுப்பா. ஆமாம், இது ரொம்பவே வந்து ஒரு மேஜரான விஷயம். அசாதிடம் ஒரு தீய சக்திக்கு எதிராக மக்கள் போராட்டம் அந்த இடத்துல வெற்றி பெற்றுருச்சு. மக்கள் போராட்டம், மக்கள் எழுச்சி எந்த அளவுக்கு வெளியே வலிமையாக வர முடியுன்றத இந்த ஒரு சம்பவம் வெளியே காட்டியிருக்கு. ஸோ சிரிய மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்னு அது சம்மந்தப்பட்ட சில செய்திகளை வெளியிட்டாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் உள்ள அடிக்க ஆரம்பிச்சதும், இஸ்ரேல் இப்போ எதெல்லாம் அடிக்கிறாங்கன்னா HTSோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பன் டிப்போ எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. அப்படி இஸ்ரேல் அடிக்கிறப்போ இஸ்ரேலுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தேவையான எல்லா உரிமையும் இருக்குது. இஸ்ரேலுக்கு ஃபாரின் எனிமிஸ் மூலயமா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எனிமிஸ் மூலயமா பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இஸ்ரேல் இந்த மாதிரி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடக்கிறதும் தப்பு இல்லைன்றாங்க. ஒன்று ஏணி சின்னத்தில் குத்து, இல்லை தென்னமரம் சின்னத்தில் குத்து. அது என்ன, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு உனக்கு ஒரு குத்து, அவங்ககிட்ட வாங்கின காசுக்கு அவனுக்கு ஒரு குத்து. ஒரு பக்கம் பெரிய அண்ணன் என்னன்னா தீவிரவாதியா யாருக்கு வந்து யாரோட தலைக்கு ரிவார்டு 10 மில்லியன் US, 1 இல்லை 2 இல்லை, அதோட நம்ம நாட்டு மதிப்பெல்லாம் எங்கேயோ போகும். ரிவார்டு கொடுத்தவங்களே ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிச்சு இன்னொரு பக்கம் நீ அடிடா மாப்பிளன்றாங்க. இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ சிரியாவுக்குள்ள நேரடி மோதுதல்கள் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது சிரியாவுக்குள்ள ஒரு பெரிய வாய்டை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு மேப்பை பாருங்க, இது இப்போ அப்டேட் பண்ணப்பட்டிருக்க மேப். இதில் இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாம் இப்போ HTSன்னு சொல்லக்கூடிய துருக்கி பேக்டு குரூப்ஸால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடங்கள். இதில் அந்த பர்பிள் கலரில் இருக்கிறது குர்து இன போராளிகளால் அமெரிக்கன் பேக்டு குரூப்ஸால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடங்கள். அதே மாதிரி இந்த பார்டர், துருக்கியோட பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சிரியன் ரிபல்ஸ், இந்த குர்து இன போராளிகளுக்கு எதிராக சிரியன் ரிபல்ஸ், இவங்களும் துருக்கியால பேக் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதிகள். இந்த மற்றபடி இந்த லைன் போட்ட மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே இப்போ யாரோட கண்ட்ரோல்லையுமே கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸா சிரியாவோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸால கண்ட்ரோல்ல வச்சிருந்த அந்த ஒரு பகுதி. இப்போ இந்த ஒரு பெரிய வாய்டை ஃபில் பண்றதுக்காக யாரு புஷ் பண்ணாலும் அது ஒரு மேஜர் டிசாஸ்டர்ல தான் முடியும். இப்போ ராணுவம் சம்பந்தப்பட்ட இந்த பவர் இல்ல இந்த போர்க்கைதிகளை பொறுத்த வரைக்கும் சிரியாவோட
அந்த எஸ்டிஎஃப் ஃபோர்ஸஸ் அமெரிக்காவில் பேக் பண்ணப்பட்டிருக்க குர்தின போராளிகள் கிட்ட ஒரு 10,000 நேரடி நபர்கள், இந்த அல்கொய்தா, ISIS சம்மந்தப்பட்டவங்க, இவங்க எல்லாமே வந்து சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த இப்போ பவரில் இருக்கக்கூடிய HTS கூட நேரடி கனெக்ஷன் ஆனது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 45,000க்கும் அதிகமாக பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சொல்லிட்டு இவங்களை சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நேரடியாக இவங்க அடுத்து எங்கே அடிப்பாங்கன்னா, HTS வந்து நேரடியாக எந்த இடத்துல அடிப்பாங்கன்னா, இந்த பிரிசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி சிரியாவோட நிறைய ஜெயில்களை உடச்சி அங்கேருந்து அவங்களோட பழைய நண்பர்களையும் இல்லை யார் யாரெல்லாம் அங்கே போர்க்கைதிகளாக ரொம்ப வருஷமாக வெளிச்சத்தையே பார்க்காம அண்டர் கிரவுண்ட் செல்ஸில் இருந்த நபர்களை கூட மீட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல இது சம்மந்தப்பட்ட சில ஃபேக்கான செய்தி என்ன வருதுன்னா, வேறு எங்கேயும் எடுத்த ஃபுட்டேஜ் இல்லை சில மூவியில் இருந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப நாளாக சிறைகளில் இருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் சிறைகளில் இருக்காங்கன்ற அந்த செய்திகளும் வெளியில் வந்திருக்கு. ஆனால் அதில் பாதி தான் உண்மையான ஃபுட்டேஜஸும் வருது. அதேமாதிரி சில இடத்துல எம்டி பிரசன்ஸ் இருந்த இடத்துலாம் இந்த மாதிரி சில ஃபுட்டேஜஸும் சேர்த்து போட்டு இப்போ அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. எந்த அளவுக்கு உண்மையான செய்திகள் வெளியில் வருதோ அதே அளவுக்கு பொய்யான செய்திகளும் வெளியில் வந்துருக்கு. ஸோ இப்போ HTSோட கவனம்ன்றது நேரடியாக அந்த பிரிசன்ஸ் எல்லாம் SDFோட கண்ட்ரோலில் எங்கே இருக்கோ அதை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இது யாருக்கு தெரியுமா பெரிய ஒரு தலைவலியாக மாறும்? யூரோப்பியன் யூனியனுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அகதிகளாக கொண்டு வரப்படுற நபர்கள் கூடவே இந்த சிறையில் இருக்கக்கூடிய இந்த டெரரிஸ்டாக இருக்கட்டும், இல்லை இந்த அல்கொய்தா சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் அவங்களோட நாட்டுக்குள்ளே ஊடுருவாங்க. நேரடியாகவே இன்றைக்கி பிரிட்டனோட அரசாங்கம் இது ஒரு கன்சர்னாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸப்பாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே எங்களோட வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் 2 சைட்லையும் ஜெயிலில் இருக்காங்க. சிரியாவோட கவர்மெண்ட் ஜெயிலையும் இருந்தாங்க, இந்த பக்கம் SDF HTS எல்லாரோட கண்ட்ரோல்லையுமே இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க க்ளோசஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். இது சம்மந்தப்பட்ட முடிவுகளை, ஏன்னா இது ஒரு பெரிய கன்சர்னாக மாறிட்டு இருக்கு. இவங்க எப்போ வேணால் வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே ஊடுருவலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஃப்யூஜி கிரைசிஸ்ன்றது அந்த இடத்துல ஏற்பட போகுது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸை நாங்கள் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் பக்கம் இப்போ போவோம். கிரெம்ளினோட ஸ்போக்ஸ்மேன் டெமிட்ரி பெஸ்கோவ் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஜெலன்ஸ்கி என்னங்க சொல்கிறது, அவர் வந்து டிப்ளமசி மூலியமாக என்னால் இந்த பிரச்சனைலாம் முடிச்சிட முடியும்னு சொல்லுவார். எங்களோட மெயினான கண்டிஷன் 2 தான். ஒன்று, NATO சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் உக்ரைனுக்குள்ளே வரக்கூடாது. இன்னொன்று, அனெக்ஸ் பண்ணியிருக்க ரீஜனை எங்களோட விட்டுறணும். இதுக்கு அவரால் என்ன சொல்ல முடியும்? இதை வந்து முதல்ல அவரால் ஒத்துக்க முடியுமா? இதை ஒத்துக்காமல் எப்படி டிப்ளமசின்ற அந்த ஒரு வார்த்தை இந்த இடத்துல வரும்? ரஷ்யாவோட மெயினான இந்த 2 கோரிக்கைகளை ஜெலன்ஸ்கி இன்னைய வரைக்கும் அஃபிஷியலாக வெளியில் பேசினது கிடையாது. அதை பற்றி எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுமே அவர் கொடுக்காம இப்போ வந்து டிப்ளமசி மட்டுமே வச்சு என்னால் அந்த போரை முடிக்க முடியுன்றது ஜஸ்ட்டு அவரோட தோல்வியை மட்டும்தான் இந்த இடத்துல காமிக்குது. எங்களோட கமாண்டர் இன் சீஃப் பிரசிடென்ட் புதின், ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு, ஏன்னா இந்த SMOக்கு அவர் தான் கமாண்டர் இன் சீஃபாக இருக்காரு. அவரோட குறிக்கோள்கள், அவரோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் டிக் ஆகிற வரைக்கும் இந்த போரானது நிற்காது. ஆல்மோஸ்ட் நாங்கள் என்னெல்லாம் உக்ரைனுக்குள்ளே பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதை நாங்கள் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இந்த யுத்தமானது நிற்காது. இதுக்கு நடுவில் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாலும் சரி, ரஷ்யாவோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுற வரைக்கும், இல்லை ரஷ்யாவோட எதிர்பார்ப்புகள் உக்ரைனுக்குள்ளே பூர்த்தியாகிற வரைக்கும் இந்த யுத்தமானது நிற்காது. இதெல்லாம் ரஷ்யாவோட வெற்றியில் தான் போயிட்டு முடியுமே தவிர உக்ரைனால இந்த ரீஜன்ஸை தவிர்த்து 4 ரீஜன்ஸையும் நாட்டோட மெம்பர்ஷிப் வேணான்ற அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிற வரைக்கும் இந்த போரானது நிற்காதுன்னு சொல்லியிருக்காரு. நடுவில் அந்த மொபிலைசேஷன் பற்றியும் பேசியிருந்தார். ஃபாரின் மிலிட்டரி கேம்ப்ஸ் அதை பற்றியும் பேசியிருந்தார். இராணுவ வீரர்களை நீங்கள் வந்து இன்டைரக்டாக இந்த நம்பூர்லாம் ஸ்டிக்கரை மட்டும் மேலே ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி லோகோவை மட்டும் மாற்றிட்டு நாட்டோவில் ஒரு துணியை போட்டு மறைச்சு இது வந்து நாட்டோ கிடையாது, இது உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான், இவங்க வந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க ஃபாரின் மிலிட்ரின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குமானோம் நிறைய சம்பவங்களை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.